Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hi guys, welcome to Rusi Trading School. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஃப்ரைடே போட்ட வீடியோல வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து கொடுத்திருந்தோம். பிரீமியம் அதாவது ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை வச்சு எப்படி அது லைன் ட்ரா பண்ணி கொடுக்கும்னு சொல்லி கொடுத்திருந்தோம். அந்த லைன்ல எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு மண்டேக்குரிய வந்து நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தோம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ வந்து பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான். நீங்கள் உங்களோட ஓன் நாலேஜை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. F1 வந்து இருக்குல்லையே ஹை ரிஸ்கி, ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குளோபல் நியூஸ்மே நம்ம ஃப்ரைடே சொன்ன மாதிரி ஃப்ரைடே மார்க்கெட்லேயே வந்து கேப் டவுன் தான் ஓப்பன் ஆச்சு குளோபல் நியூஸ்னால. அதே மாதிரி இன்னைக்குமே வந்து இன்னைக்கு பயங்கரமான நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு. எல்லா சைடுமே வந்து ஜப்பான்லேருந்து யூஎஸ்லேருந்து எல்லா சைடுலேருந்து நெகட்டிவ் நியூஸ் வந்தனால பயங்கரமான கேப் டவுன் ஓப்பன் ஆகி கரெக்டாக மார்க்கெட் வந்து நம்மள எல்லா லைனுக்கு கீழேயுமே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போவே வந்து மேக்ஸிமம் செல்லிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து நம்மளோட மந்த்லி ஜோன், இந்த எல்லோ கலர் வந்து மந்த்லி ஜோன், நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இந்த எல்லோ கலர் வந்து மந்த்லி ஜோன், இது வந்து ப்ளூ கலர் வந்து வீக்லி ஜோனு, இந்த ரெட் கலர் இந்த க்ரீன் கலர் வந்து டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து டெய்லி ஃபார்ம் ஆகும். இந்த ப்ளூ கலர் வந்து வீக்லி ஃபார்ம் ஆகும். இந்த எல்லோ கலர் வந்து மந்த்லி ஃபார்ம் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இங்கே வந்து டெய்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ரீமியம் லைன் இருக்கும், அதே மாதிரி வந்து மந்த்லி ஜோன் இருக்குது. இங்கே வந்து பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. எல்லாமே இங்கே இருக்கிறதுனால வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. அப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் கீழே லோ கட் பண்ணுறப்ப செல்லிங் வந்து மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஹியூஜ் கேப் டவுனு, ஸோ எல்லாருமே வந்து பேனிக் ஆகிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஆல்மோஸ்ட் 50% மேலே வந்து ஹைக் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே வந்துட்டு 15 மினிட்ஸ் கீழே வந்துருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோனில் தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்குது. மேலே போய் மறுபடியும் மந்த்லி ஜோன் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. நீங்கள் ஏன் ப்ரோ இந்த டெய்லி ஜோன் வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா, டெய்லி ஜோன் வந்து ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் 9-8க்கு அப்போ தான் வந்து இந்த 9-8க்கு அப்புறம் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டெய்லி ஜோன் வந்து ஃபார்ம் ஆகும். அதில் என்னால் வந்து அதை ப்ரொவைட் பண்ண முடியாது. மறுபடியும் மந்த்லி லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அங்கேருந்து கீழே ரேலி ஆயிருக்குது. ரேலி ஆகி வந்து நம்ம வீக்லி ஜோனை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்குது. இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி அங்கனக்குள்ளேயே கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நேற்று போட்ட ப்ரீமியம் லைன் எதுவுமே வந்து யூஸ் ஆகலை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே கேப் டவுன் ஆகி அது கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லா ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் லைனில் தான் ஓப்பன் ஆகி கரெக்டாக போய் சப்போர்ட் லைன் டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துருக்குது. வந்து இங்கனக்குள்ள வந்து நம்ம டெய்லி சப்போர்ட் ஜோனில் வந்து கொஞ்சம் 2 கேண்டில் சஸ்டெயின் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர்னால மறுபடியும் கீழே வந்துருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஜோனும் வீக்லி ஜோனும் ரெண்டுமே இங்கே வந்து ஒரே இடத்துல இருக்கனால இங்கே கான்ஃபிடன்ஸ் அதிகம். அப்போ இங்கனக்குள்ளேயே வந்து கன்சல்டேஷன் பண்ணனால தான் நிஃப்டியுமே அந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆயிருக்குது. ஒருவேளை பேங்க் நிஃப்டி இந்த ஜோனை பிரேக் பண்ணியிருந்தா இன்னைக்கு பயங்கரமாக செல்லிங் வந்துருக்கும்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளேயே வந்து கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் ஃபின் நிஃப்டி சேம் அஸ்ஸா பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் இருக்கும். மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்பயும் போல நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி கிட்டக்க எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் இருக்குதோ அந்த இண்டெக்ஸ்லாம் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்மளோட லெவலில், நம்மளோட ஜோனை. இன்னைக்கு வந்து மண்டே வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டில் எந்த இண்டெக்ஸ்லையுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து விக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கீழே விற்கு மேலே வந்து நல்ல பையிங் போயிட்டு நம்மளோட வந்து டெய்லி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அப்படியே ஸ்லோவாக கீழே வந்து நம்மளோட டெய்லி சப்போர்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அங்கே கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து 4 இண்டெக்ஸுமே ஓகே தான், ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ அன்பிரடிக்டபிள்னு சொல்ல முடியாது என்னோட ஸ்ட்ராட்டஜி படி. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்டாக் கொடுத்துருந்தோம், அந்த ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். நான் வந்து என்ன சொன்னேன்னா, இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக் வந்து மண்டேக்கு எதுவும் கிடைக்கல, அதனால வந்து ஃப்ரைடே வந்து தேர்ஸ்டே வந்து அகைன் மார்ச் பண்ணுங்க, இதில் கண்டிப்பாக ரேலி கிடைக்கும்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு 7% டவுனு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டாடா மோட்டார்ஸ் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் நம்ம சப்போர்ட் ஜோன் டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிருக்குது. மறுபடியும் ஹோல் இண்டெக்ஸ் மார்க்கெட்டே வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கனால மறுபடியும் செல்லிங்காக கீழே வந்துருச்சு. ஸ்ரீராம் ஃபினான்ஸுமே வந்து ஓரளவுக்கு செல்லிங்கில் தான் இருந்துச்சு. அதனால செல்லிங்லேயே வந்து நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் ஜோனை சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிருக்குது. க்ளோசிங் வந்து ஓப்பன் ஆனதுக்கு கொஞ்சம் கீழே வச்சிருக்குது, 3% டவுனு. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோநெட்டு யுனைடெட் ஸ்பிரிட் வந்து ஓகே தான், இது வந்து பெரிய ரேலின்னு என்னால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹோல் மார்க்கெட்லேயே F1 ஸ்டாக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 10 to 12 ஸ்டாக்ஸ் தான் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதில் வந்து 5 ஸ்டாக்ஸ் தான் 1% கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லால்பத் லேப் வந்துருக்கு. பார்த்தீங்களா, லால்பத் லேப் வந்து ஃப்ரைடே வந்து இன்சைட் நேரோ சிபிஆர் வந்துருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு மண்டேக்குரிய நேரோ சிபிஆரில் வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இன்சைட் நேரோ சிபிஆர் ஃப்ரைடே, அதே மாதிரி இன்னைக்கு மண்டே வந்து நேரோ சிபிஆர். அதனால வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டில்லேருந்து அப்புறமே மறுபடியும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை கட் பண்ணோன்னே ரேலி ஆயிருக்குது.
அப்புறம் மறுபடியும் கன்சல்டேஷன் ஆகி மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்காங்க. லாஸ்ட் கேண்டில் பயங்கரமான விக்கு வந்துருக்குது. இப்போ நாளைக்கு இது வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியல, பார்ப்போம் அதை பற்றி. அதே மாதிரி வந்து நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாம்பல் ஃபர்டிலைசர் வந்து நல்ல ரேலி கொடுத்துருக்குது. அது மாதிரி வந்து கான்கோர் நல்ல ரேலி கொடுத்துருக்குது. எல்லாமே வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே வீக்லி ஜோன் கிட்ட வந்துருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எந்த லைனாக இருந்தாலும் சரி, எந்த ஜோனாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்கு மேலே இருந்தால் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். மார்க்கெட்டுக்கு கீழே அது வந்துருச்சு அப்படின்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ எதுவும் சப்போர்ட் ஆகிருக்குது மார்க்கெட் மேலே வந்து கீழே வர்றப்போ, ஆனால் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆக முடியல. ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் நிற்க போகுது இண்டெக்ஸில். அதனால வந்து மார்க்கெட்டு செல்லிங் இருக்கனால கீழே வந்துருக்குது. இந்த லைன் வந்து சிபிஆரோட சப்போர்ட் லைன். அப்போ இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்குது. ஆனா இந்த சப்போர்ட்டே வந்து அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்து வீக்லி லெவல் கிட்ட வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்குது. பாலிகேப் நல்ல ரேலி கொடுத்துருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து லால்பத் லேப்மே நீங்க வந்த மொத்த ஸ்டாக்லேயே நமக்கு வந்த ஸ்டாக்ல இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் தான் பாசிட்டிவ் க்ளோசிங். மற்ற 30 ஸ்டாக்ஸ்ல எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவ் க்ளோசிங் தான். நான் சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியுமே வந்து நேரோ சிபிஆர் தான் கொடுத்துருந்துச்சு. இன்னைக்கு வந்து நான் அப்பயே சொன்னேன் உங்களுக்கு, பேங்க் நிஃப்டி வந்து ரேலி கொடுக்குறதுக்கு சான்சஸ் அதிகம்னு. அதே மாதிரி இன்னைக்கு ரேலி நல்லா தான் கொடுத்துருக்கு. பட் இது வந்து இவ்வளோ பெரிய ரேலி எல்லா இதுலையுமே கிடைக்காது. எல்லா நேரோ சிபிஆர்லையும் எல்லா எக்ஸை நேரோ சிபிஆர்லையும் கிடைக்காது. இது வந்து குளோபல் நியூஸ்னால இப்போ மார்க்கெட்டே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா குளோபல் நியூஸை வந்து எப்பயுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து அமெரிக்கால மறுபடியும் வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மீட்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வரல, எல்லாமே டெலகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஒருவேளை வந்து ஃபெட் வந்து இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாங்கன்னா நாளைக்கே மார்க்கெட் வந்து நல்ல பயங்கரமாக கேப் அப்ல ஓப்பன் ஆகலாம். ஸோ நியூஸை வந்து பேஸ் பண்ணி எப்பயுமே ட்ரேட் பண்ணாதீங்க. எப்பயுமே சார்ட் அனலைஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. அதனால வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல வார் சுச்சுவேஷன் வேறு இருக்குது மிடில் ஈஸ்ட்ல. அதனால வந்து நீங்க எப்பயுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. எந்த பொசிஷன் எது பண்ணாலும் இன்ட்ராடேல பண்ணுங்க. மேக்ஸிமம் கேஷ்ல இருக்குது இப்போ வந்து அட்வைசபிள். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ இல்லை வந்து என்ஐஎஸ்எம் சர்டிஃபைட் அட்வைசரோ கிடையாது. நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் 1 இயர் வந்து நான் ஃபுல் டைம் ட்ரேடாக இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நியூஸை வச்சு எப்பயுமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்கள் நாலேஜை வச்சு ட்ரேட் பண்ணுங்க எப்பயுமே. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டுமாரோ அதாவது டியூஸ்டே கூடிய வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டியோட வந்து ப்ரீமியம் லைன்ஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து டியூஸ்டேக்கு நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சோ இல்லை டே ஹை டேல வச்சு மார்க் பண்ணுறது கிடையாது. ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை வச்சு மார்க் பண்ணுறது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு ட்ரா பண்ணுறது. இந்த லைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சார்ட்டில். இது வந்து பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் செக் பண்ணுங்கள். ஏன்னா லேர்ன் பண்ணால் மார்க்கெட் வந்து 70% ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அந்த 70% ப்ரிடிக்ட் பண்ணாலும் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஏன்னா 95% வந்து எல்லாருமே லாஸ் பண்ணுறாங்க எஃப்என்ஓல. அப்போ அந்த மீதி இருக்க 5% எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து நமக்கு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம வந்தாலே ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த லைனை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நிஃப்டிக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனு. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டிக்குரியது பார்த்துக்கோம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸு. இதுவுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஃபின் நிஃப்டிக்குரியது. ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதே தான், 2 சப்போர்ட்டு 2 ரெசிஸ்டன்ஸ். மிட் கேப் நிஃப்டிக்கு வந்து இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. அதனால் வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது. அடுத்த மணி வந்து ஒழுங்காக ட்ரேட் ஆகலை. அதனால் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கு நம்ம பார்க்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து நேரோ சிபிஆர் டியூஸ்டேக்குரிய நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்து மொத்தம் 19 ஸ்டாக்ஸ் வந்துருக்குது. இந்த 19 ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 19 ஸ்டாக்ஸில் ஒரு 5 to 7 ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக ரேலி ஆகிற நாளைக்கு. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டே வந்து இப்போ ஃபுல்லாக வந்து நல்லா கேப் டவுன் ஆகி நல்லா ரேலி ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ரேலி ஆயிரும் மேக்ஸிமம். அதுலேயும் நமக்கு வந்து ஒரு 19 ஸ்டாக் நேரோ சிபிஆர் நாளைக்கு கிடைச்சிருக்குது. அதனால வந்து நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க அப்படியே. அதுக்கப்புறம் வந்து இன்சைட் நேரோ சிபிஆரில் வந்து இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் எதுவுமே வரல. நேற்றுமே எதுவுமே வரல, இன்றைக்கி எதுவுமே வரல. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃப்ரைடே வந்த இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் இந்த 5 ஸ்டாக்ஸ் பாருங்கள். இந்த 5 ஸ்டாக்ஸில் மேபி ரொம்ப கம்மியான சான்சஸ் தான். ஏன்னா 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து ரேலி கொடுக்குமான்னு தெரியல. இதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ்க்கு வந்து அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை வீடியோவில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் இன்னும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ். ஸோ எஜுகேஷன் மற்றும் இந்த வீடியோ யூஸ் பண்ணுங்கள். கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது நம்ம. ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் நம்மளோட சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, அதே மாதிரி எந்தெந்த ஸ்டாக் தான் நாளைக்கு ரேலி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், டேக் கேர், பை பாய்.